அனைவருக்கும் வணக்கம். நிலைநிறுத்தம் தொடர்கிறது. தீனி நல்ல தீனி தான், திருக்குக தான், பட்டு முடியலை என்று தனது வீட்டாரிடம் பேசி கொண்டிருக்கும்போது சொன்னான் மாசானம். பல சமயம் அங்கிருந்து ஓடிப்போய் விடுமோ என்ற நினைப்பு வரும். சித்திரையை விட்டுறப்படாது என்ற பல்ல கடிச்சு கொண்டிருப்பான். வேலையில் சுமையாவது தாங்கிக்கிடலாம், வசவுகளையும் சமயத்தில் விழும் அடிகளையும் எப்படி தாங்கிக்கிறது என்று திகைத்தான். ராத்திரி 11 மணிக்கு வந்து படுக்கையில் விழுந்தா அதிகாலை 4 மணிக்கு காலால் எத்தினால்தான் எந்திரிக்க முடியும். அவ்வளோ வேலை பார்ப்பான். வேலைக்கு சேர்ந்த வருஷத்தில் நடந்த ஊர் சாத்திர பொங்கல் விழாவின் போது பகலில் வேலை செய்துட்டு ராத்திரியில் நடக்கிற மந்த நாடகங்களெல்லாம் முன்னாலேயே போய் உட்காந்து பார்த்தான். இப்படி 7ஆம் நாள் நாடகம் முடிஞ்சு தலைக்கோழி கூப்பிட அவன் நடந்து வீட்டுக்கு வரும்போது தண்ணுசாரி இல்லை. எந்த இடத்துல போய் விழுந்தா நிம்மதியாக தூங்கலாம் என்று தள்ளாடிக்கொண்டே வந்து 2 தானிய பட்டறைக்கு இடையில் சோறை ஒட்டி இருக்கிற தூசி படர்ந்த இடத்துல துண்டை விரிச்சு தான் அவனுக்கு தெரியும். மாசானத்துக்கு முடிப்பு தட்டி எழுந்திருக்கும் போது தொழுவ குறையோட உச்சியிலேருந்து தலைக்கோழி கூப்பிட்டது. ஒன்றுக்கு இருந்துட்டு வெளியே வானத்தில் தேடினான். ஒன்றும் நிதானப்படலை. கூரை உச்சியில் திரும்பவும் ஒரு கொக்கரக்கோ கோ கேட்டது. இரு என்னைக்கு ஒன்றா வந்து வெறுகு வேட்டு வைக்க போதோ தெரியல. சிரிப்போடு நினைத்து கொண்டு ஆட்டூரில் நனைய போட்ட பருத்தி கொட்டையை கடகட கடகட கடகடா என்று சத்தம் கேட்ட வேகமாக ஆட்ட ஆரம்பித்தான். வாசக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த பெரிய முதலாளி கவனிச்சிட்டாரு இது யாருன்னு. கோபம் இருக்குது. திண்ணையில் கிடந்த சாட்டை கம்பை எடுத்து சுளீர்னு ஒரு சுளுப்புனாரு. எங்கே போயிருந்த? 1 வாரமா? என்னது 1 வாரமாவா? நான் எங்கேயும் போகல முதலாளி, இங்கே தானே பட்டறைக்குள்ள இடுக்கில் படுத்து கிடந்தேன். சிரிக்கு பிள்ளை, பொய் சொல்லாத என்று பேசினார். துடித்து போனான் மாசானம். அந்த குளிர்ந்த வேலையில் அவனுடைய அலறல் எல்லாரையும் எழுப்பி கூட்டம் கூட்டிடுச்சு. சாட்டையின் வெடிப்பு 4 தரத்துக்குள்ளே தான் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. இடது முஷ்டியை வானத்தை பார்த்து உயர்த்தி சாமி கொண்டாடிகள் தங்கள் உடம்பிலேயே புனித சாட்டையால் அடித்து கொள்ளும் பேரோசை அவன் மனக்கணனில் மின்னிட்டது. உணர்ச்சியால் 2 முஷ்டிகளையும் இறுக்கி கொண்டு வானத்தை கொத்துவது போல தூக்கி நிறுத்தி படுமுடிச்சு விடும் கயிறு போல உடம்பை முறுக்கி கொண்டு அப்படியே நின்றான். சில்லுகளாக முறிந்த மன எலும்புகள் உருகி பின் ஒன்று கூடி கரடு முரடான ஒரு எலும்பாக கூடியது அந்த வினாடியில் அவனுள். அவன் மேல் விழுந்து கொண்டிருந்த அடிகளை அங்கேயே வந்து கூடியவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். என்ன என்று பார்த்தப்ப தான் தெரிந்தது, தூசி படிந்த தரையில் அவன் கிடந்த தடமும் விரித்த துண்டும் அங்கே கிடந்துச்சு. பெரிய முதலாளியோட வீட்டில் இப்படி யாரும் பார்க்காம வருஷத்துக்கு ஒரு தரம் மட்டும் ஒட்டடை அடித்து வெள்ளை ஆற்றுக்கிற இடம் படது இருக்கும். அதெல்லாம் இதுவும் ஒன்று. நல்ல கூத்து தான்ப்பா. அப்போவும் குண்டியில் போகிற குசு தெரியாமல் ஒரு ஆம்பளை 7 நாளாவா பகலாக தூங்கிட்டு இருக்கான். பாவி மட்டை அதிசயந்தா ஒரு கிழவி. நீ ஒன்று 1 வாரம் முழிச்சிருக்கான், 1 வாரம் தூங்கியிருக்கான், எனக்கு சரியாக போச்சு என்று கெத்தோடு சொன்னார் ஒரு கிழவனார். ஊரெல்லாம் ஒரே கெக்கல். சொல்லி பேசி சிரிக்க விஷயம் கிடைத்து விட்டதே. அடி வாங்கியதுக்கு பிறகு ரொம்ப நேரம் அழுது கொண்டே இருக்கும் மாசானம் அழாமல் என்று கனத்த மௌனமாக வேலையை மட்டும் பார்த்து கொண்டே இருந்து பெரிய முதலாளிக்கு புதிய விஷயம். சித்திரையை முடித்து மாசானம் விடுப்பு கேட்டான் ஊருக்கு போக. 36 வெள்ளி ரூபாய் எண்ணி அவன் முன் வைத்தார் பெரிய முதலாளி. அவனை பார்த்து அவர் ஒரு பாராட்டு சிரிப்பு சிரித்தார். பிறகு, இன்றைக்கி விசாலக்கிழமை, நாளைக்கு ஒரு நாள் தைப்பாரிக்கோ, நாளான்னைக்கு சனிக்கிழமை, எண்ணெய் தேய்ச்சி தலைமொழிக்கு கோழி அடித்து சாப்பிட்டுட்டு போ என்றார். ஊருக்கு போன மாசானம் அந்த வருஷம் வரல. அடுத்த வருஷமும் வரல. அதுக்கு அடுத்த வருஷமும் வரல. 4ஆவது வருஷம் வந்த மாசானம் நடச்சட்டமாக ஒரு வீட்டில் நிற்காம ஒவ்வொரு சித்திரைக்கும் ஒரு வீட்டில் நின்னான். என்றாலும் கிராமத்தில் அவன் பேரில் சுத்தமான ஆள் என்ற பெயர் நிலைத்தது. குமருகளும் இளவட்டங்களும் பால் உணர்ச்சி பேச்சுகளால் அவனை சாடையாக சீண்டுவாங்க. லே மாசானா, மாடு மிதிச்சிட்டதா அவனுக்கு என்று கூட கேட்டிருக்காங்க. கேலியை பொறுத்துக்கொள் போன கண்டால் எல்லாருக்குமே குஷி தான். சிறுசுலேருந்து பெருசு வரை அவனோட வாயாட்டம் ஆடாதர் கிடையாது. சனிக்கிழமை தோறும் ஊர் பஜனை மடத்தில் நடக்கிற பஜனைக்கு மாசானம் தவறாமல் போய் உட்காருவான். பாடாவிட்டாலும் கேட்டுக்கொண்டே இருப்பான். தெலுங்கு பாடலோட அர்த்தம் அவனுக்கு விளங்கலைன்னாலும் கேட்பதற்கு ரம்யமாக இருந்துச்சு. சில தமிழ் பாடல் வரும்போது மனசில் ஒரு பிச்சிப்பூ மலரும். ராமநாமமே கல்கண்டு, வாயில் பட்டா இனிப்புண்டு. ஒரு நாள் ஸ்ருதி பெட்டி போடும் ஆள் வராததால் என்னமோ மாசானம் போடும்படி சொன்னார்கள். அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டான். முதல்ல கொஞ்சம் முகஞ்சொலிப்பு இருந்தாலும் பிறகு சரியாக வந்து கொண்டிருந்தது ஸ்ருதி. அப்போது தான் கவனித்தான், தன்னை அது ஒரு அமுத தாரையில் சுரக்குது என்பதை லைத்து போனான் அந்த சுகத்தில். அதிலிருந்து சனிக்கிழமை இரவுதோறும் அவனுக்கு அந்த பதவி கிடச்சி வந்துச்சு. கண்ணன் பிறப்பு, ஏகாதசி, புரட்டாசி கடைசி சனி இவையெல்லாம் சப்பரம் எழுந்தருளும் போதெல்லாம் பின்னாடி பஜனை கோஷ்டியும் பாடிட்டே வரும். அவங்களில் இவனும் ஒருத்தன். அவர்கள் மாறிலே சந்தனம் பூமாலை அணிந்து இருப்பாங்க. அதில் மாசானமும் வருவான். அவனுக்கு இது ஒரு உயர்வாக இருந்துச்சு.
அனைவரோடும் தான் சமமாக இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அங்கே தன்னை இழப்பாமல் பார்ப்பவங்களே கிடையாது, கேலி செய்கிறவங்களும் கிடையாது. மாசாணத்துக்கு கல்யாணம் வந்துச்சு. ஊருக்கு போனான். கொஞ்ச நாளுக்குள்ள ஒரு பெண்ணோடு வந்தான். அவர்களை பார்த்ததும், அட மாசான பயலுக்கு கிடச்ச யோகத்தை பார்த்தியா என்று பேசி கொண்டாங்க. கண்ணால் ஒருவருக்கொருவர் ஜாடை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு இருக்க இடம் கொடுக்க நீ என்று முன் வந்தாங்க. மாசானம் பொண்டாட்டி பெயரும் மாசானம்தான். இதை கேட்டதும் ஊர்க்காரங்களுக்கு ரெட்ட சந்தோஷம். கால்கை சுலுக்கி கொண்டா, என்னது எண்ணெயிட்டு தேய்த்து விட இனிமேல் ஒரே பேருடைய தம்பதியினர் வீட்டை தேடி விசாரிக்க வேண்டாம். தேடி போகும் மூலிகை வந்து காலில் சிக்கி கொண்டதே. குடும்பஸ்தனாகி விட்டதால் இனிமேல் எந்த சம்சாரி வீட்டிலும் சம்பளத்துக்கு நிற்க முடியாது. அந்த கொத்து வேலைக்கு போய் தினமும் 3 படி கம்பப்புல் தானியம் கொண்டு வந்தான். ஒரு நாள் சாயந்தரம் ஏகாலிச்சப்பன் கால் சுழுக்க தடவி விட சிரட்டையில் கொஞ்சம் விளக்கெண்ணெயோடு வந்தான். அப்பச்சி உங்கள் கையால் தடவி விடுங்க என்றான். மாசானத்துக்கு கொஞ்சம் திகப்பு தான். என்ன செய்ய, பெஞ்சாதியும் புருஷனும் ஒரே பெயருடையவங்க. தடவி விட்டால் தேவலையாக விடும் என்று இருக்கிறதே கடவுளே என்று தடவி விட்டான். மறுநாள் காலையில் சுப்பனால் கைவீசி நடக்க முடிந்தது. அவனுடைய பெஞ்சாதி ராக்கி கஞ்சி வாங்க போன வீடுகளில் ஊர் பூராவும் மாசானத்தோட கைராசியை பற்றி மெச்சி பேசினான். பிடிப்புகளுக்கு தடை விட, திருஷ்டி கோளாறுக்கு பச்சளை பூச, பார்வை பார்க்க, தண்ணி தெளிக்க, விபூதி போட என்ற ஆட்களை கூட்டிக் கொண்டு மாசானத்தோட வீட்டை தேடி வர ஆரம்பித்தாங்க. மாசானத்துக்கு இதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் பெருமையாக இருந்தது. காசு பெறாத இந்த நட்டனா வேலைகள் அவனுக்கு பிடிக்கல. புருஷனையும் பிடிக்காமல் போயிடுச்சு. இவன் தனக்கு சமமே இல்லை என்ற நினப்பு அவளுக்கு உள் மனசுக்குள்ள. அதோட தான் வந்த பிறகு தானே இவனை இத்தனை பேர் தேடி இருந்தது என்கிற நினப்பும். ஆரம்பத்தில் குளிக்கும்போது அவனுக்கு முதுகு தேய்ச்சி விட்டா. சாப்பிட்ட வட்டையில் கழுவி வச்சா. பிறகு அவனே தான் செஞ்சுக்கிட வேண்டியதாயிடுச்சு. சில நாளைக்குள்ள அவள் ஒரு வடியை வருது, ஊற்றி சாப்பிடு கஞ்சியை என்று திரும்பி படுத்துக்குவா. கடு சொல்லணும்னு சொல்ல மாட்டா. அவளை கோபம் கூட வராது. அவனுடைய இந்த மதக்கம் அவனிடமிருந்து ரொம்ப விலகி கொள்ள செய்தது அவளை. மற்றவங்கள்ட்ட அவன் பேசி கொண்டிருக்கும்போது இவன் காதில் படும்படியாக, ஆடுன்னா ஒரு சுருப்பு பால் கொடுக்கணும், கடான்னா ஒரு முட்டாவது முட்டணும் என்று பொறிவாள். சாயந்தரம் பெரிய முதலாளியோட வீட்டம்மா மாசானத்தை தேடி வீட்டுக்கு போனான். மாசானத்தின் முழுகிய தலையை படலை பக்கத்தில் நின்று சினுக்கு வழியாட சிக்கி எடுத்து நீவி விட்டுட்டு கொண்டிருந்தா. முதலாளி அம்மாவோட கண்ணில் முதல்ல பட்டது மாசானத்தின் சிறுத்தை இடையும் நீண்ட குந்தலம்தான். வசப்புக்காரம் உண்ட, ஊர் பிள்ளைகளெல்லாம் கெடுத்துட்டாளே என்று மனசுக்குள்ளே ஏசிக்கொண்டே, ஏன் மாசானத்தி, மாசானம் வந்ததும் வீட்டுக்கு வர சொல்லு, சின்ன முதலாளிக்கு திருநறு போடணும் என்று சொல்லிட்டு நார சிரிக்கி எடுவட்ட அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஏசிக்கொண்டே போனான். காட்டிலேருந்து மாசானம் வந்த உடனே முதலாளி அம்மா வந்த தகவலை சொல்லி வழக்கம் போல் அவனுக்கு கொடுக்குற வாழ்த்து மானங்களையும் கொடுத்தா.